கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையில்லா நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்திலும் நாம் ஒரு மிஷனரியை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய தலைப்பு அர்ப்பணிப்பில் தான் ஆனந்தம் உள்ளது. பசிபிக் மகா சமுத்திரத்தில் ஹவாய் தீவுகள் கூட்டம். அதில் மொலாக்காய் என்று ஒரு சிறு தீவு இருந்தது. தென் பசிபிக் தீவில் தொழுநோய் பரவிய பொழுது தொழுநோயாளிகள் இத்தீவில் தான் தனிமையில் போடப்பட்டனர். அவர்கள் கவனிப்பாரற்று தங்கள் வாழ்வை இழந்தனர். மக்களால் கைவிடப்பட்டவர்கள் தாங்கள் கடவுளாலும் கைவிடப்பட்டோம் என்ற முடிவுக்கு வந்தனர். அவர்களுக்கு உதவி செய்யவும் அந்த தொழுநோயாளிகளுக்கு அவர்களை காப்பாற்றவும் எவரும் முன்வரவில்லை. ஏனெனில் அத்தீவிற்கு சென்றவர்கள் மீண்டும் தங்கள் நாட்டிற்கு வரக்கூடாது என்ற அரசாங்க கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. 1873ஆம் ஆண்டு துன்பத்தில் உழலும் மக்களுக்கு துணைவனாகவும் துயர் துடைக்கும் நண்பனாகவும் அவர்களை தேடி சென்றார் ஒரு இளைஞர். அவரை அநேக பேர் தடுத்தாலும் அவர் ஒரு வைராக்கியமாய் அங்கே செல்வேன் என்ற ஒரு வைராக்கியத்தோடு அவர் கிளம்பினார். அவர்தான் ஜோசப் டி வெஸ்டர். அவருடைய இயற்பெயர் டேமியன். டேமியனின் தீர்மானத்தில் அவர் உறுதியாய் இருந்தார். மொலாக்காய் தீவில் இறங்கியவுடன் அங்கு அவர் கண்ட காட்சிகள் கொடூரங்கள். வாழ்வில் நம்பிக்கையில்லாமல் நடைப்பிணங்களாக, வியாதியின் கொடுமையினால் தாக்கொண்டு உடலெல்லாம் புண்களாக சீல் வடிந்த நிலையில் வாழ்ந்த மக்களுக்கு வாழ்வில் நம்பிக்கையை கொடுத்தார். வீதியில் அலைந்த மக்களுக்கு வீடுகள், மருத்துவமனைகளை கட்டினார். துன்பத்தில் அவர்களை துணையானார். ஓர் நாள் தன் உடலில் கொதிநீர் பட்டபோது உணர்ச்சியற்ற நிலையை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தொழுநோயாளிகளின் நண்பனுக்கு தொழுநோய் தொற்று கொண்டது. அன்று ஞாயிறு ஆராதனையில் தொழுநோயாளியாகிய நம்மில் கடவுள் அன்பாயிருக்கிறார் என்று ஆண்டவரை புகழ்ந்தார். நோயின் கொடூரம் அவரை முற்றிலும் தாக்கவே 12 ஆண்டுகளாக தான் அன்பு பாராட்டி வந்த மக்களை விட்டு அயராது அவர் உழைத்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே 12 ஆண்டுகளாக அவர் அந்த துயரத்தை அவர் அடைந்தார். நித்திரை ஆழ்ந்தார். மக்கள் தங்கள் நண்பரை இழந்தார்கள். அந்த நாள் அவர்களுக்கு மிகவும் ஒரு பெரிய இழப்பை சந்தித்தார்கள். இந்த டேமியனின் ஒரு அர்ப்பணிப்பு ஒரு ஆனந்தத்தை கொடுத்தது. அந்த மக்களுக்கு ஒரு தந்தையாகவே அவர் மாறினார். ஆண்டவரின் அன்பை பற்றி அவர்களுக்கு அறிவித்தார். ஆண்டவரே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன், அவர் நம்மேல் அன்பாய் இருக்கிறார் என்று அவர்களை உணர வைத்தார். அநேக பேர் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தார்கள். தேவனை அனுதினமும் ஆராதித்தார்கள். அவர்கள் முழு நிச்சயத்தோடு இருந்தார்கள். ஆனால் டேமியன் ஒரு நாள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்தார். ஆனால் அவருடைய எல்லா நேரங்களிலும் தேவனை அவர் துதித்தது மாத்திரம் உண்டு. நான் உங்களில் ஒருவனாக இதுவரை இல்லாமல் இருந்தேன், இப்பொழுதோ உங்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன் என்று சொன்ன டேமியனின் கடைசி வார்த்தை ஒருவருடைய உள்ளங்களை உடைத்தது. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் வாழ்க்கையில் வைத்திருப்பார். அவருடைய திட்டங்கள், தீர்மானங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த நேரத்திலும் கூட நாம் பார்த்த இந்த மிஷனரியின் வாழ்க்கை நம்மளுடைய இருதயங்களை நொறுக்கியிருக்கும். ஆனால் அவர் தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண்டவரோடு சந்தோஷமாய் அவர் இளைப்பாரி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.